கர்த்தருடைய இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத வசனம் ஏசாயா 22:22 வசனம். ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறது என்னவென்றால், தாவீதின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஹல்லேலூயா. அவன் திறக்க எவனும் பூட்ட மாட்டான், அவன் பூட்ட எவனும் திறக்க மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது. ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 3 வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கென்று ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எப்பொழுது கர்த்தருக்கு நாம் உண்மையாய் இருக்கும்போது, கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பது எப்படி வெளிப்படும்? அவருடைய வசனத்தின்படி கேட்டு, ஹல்லேலூயா, நம் கிரிகைகளின் படி, ஹல்லேலூயா, கர்த்தர் பலன் அளிப்பார். உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். நம் கிரிகைகளை இயேசு கிறிஸ்துவானவர் அறிந்திருக்கிறார். நமக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நாம் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும்போது, உத்தமமாய் இருக்கும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது, ஹல்லேலூயா, நமக்கென்று ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 66:13 வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 55:16-17 கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அந்தி சந்தி மதிய வேளைகளில் நான் கர்த்தரை நோக்கி துதிக்கும் போது கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார் என்று மிக அழகாக தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சர்வாங்க தகன பலிகளாய், ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவது. அப்படி நாம் செய்யும் போது, ஹல்லேலூயா, நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய ஊழியங்கள் வாய்க்கும், நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், நம் வேலை ஸ்தலத்தில் காணப்படுற தடைகள் எல்லாம் நீங்கும், நம் பிசினஸில் காணப்படுகிற போராட்டங்கள் எல்லாம் நீங்கி எல்லாம் வாய்க்க செய்வார். ஆமென். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம் கூட ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது நம் வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. கணவருடைய பிசினஸ், கணவருடைய வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் வாய்க்க செய்வார். காலங்கள் கர்த்தருடையது, நேரம் கர்த்தருடையது. ஏற்ற வேளையில் கர்த்தர் நமக்கு உண்டானதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எல்லாம் வாய்க்கச் செய்யும், எல்லாம் வாய்க்கச் செய்யும். எல்லாம் வாய்க்கச் செய்யும் கர்த்தரை நான் துதிப்பேனே, காலத்திலும் நேரத்திலும் துதிப்பேனே, அந்தி சந்தி மதிய வேளையிலுமே என் அப்பாவே உம்மை நான் துதிப்பேனே, துதிப்பேனே.
எல்லாம் வாய்க்கச் செய்யும் கர்த்தரை நான் துதிப்பேனே, காலத்திலும் நேரத்திலும் துதிப்பேனே. அந்தி சந்தி மதிய வேளையிலுமே என் அப்பாவே உம்மை நான் துதிப்பேனே. நற்கந்தமே நீ நற்கந்தமே, கிறிஸ்துவுக்குள்ளே நற்கந்தமே, உகந்த காணிக்கையாகிடுவாய், சுகந்த நறுமணம் வீசிடுவாய். எல்லாம் வாய்க்கச் செய்யும் கர்த்தரை நான் துதிப்பேனே, காலத்திலும் நேரத்திலும் துதிப்பேனே. சர்வாங்க தகன பலி ஏறெடுப்பேன், சர்வாங்க தகன பலி ஏறெடுப்பேன். சர்வ வல்லவரை வணங்கிடுவேன், சர்வ வல்லவரை வணங்கிடுவேன். பயத்துடனே சேவிப்பேனே, நடுக்கத்துடனே களி கூறுவேன். பயத்துடனே சேவிப்பேனே, நடுக்கத்துடனே களி கூறுவேன். உதடுகளின் காணிக்கையை ஸ்தோத்திர பலியாக செலுத்திடுவேன், செலுத்திடுவேன். நற்கந்தமே நீ நற்கந்தமே, கிறிஸ்துவுக்குள்ளே நற்கந்தமே, உகந்த காணிக்கையாகிடுவாய், சுகந்த நறுமணம் வீசிடுவாய். எல்லாம் வாய்க்கச் செய்யும், எல்லாம் வாய்க்கச் செய்யும் கர்த்தரை நான் துதிப்பேனே, காலத்திலும் நேரத்திலும் துதிப்பேனே. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பேன், ஸ்தோத்திர கீதங்கள் பாடிடுவேன். கிண்ணறம் வாசித்தே மகிழ்ந்திருப்பேன், கீர்த்தனம் பாடியே துதித்திருப்பேன், துதித்திருப்பேன். நற்கந்தமே நீ நற்கந்தமே, கிறிஸ்துவுக்குள்ளே நற்கந்தமே, உகந்த காணிக்கை ஆகிடுவாய், சுகந்த நறுமணம் வீசிடுவாய். எல்லாம் வாய்க்கச் செய்யும், எல்லாம் வாய்க்கச் செய்யும் கர்த்தரை நான் துதிப்பேனே, காலத்திலும் நேரத்தில் துதிப்பேனே. தாவீதின் தீரவுகோல் உன்னிடத்தில், தாவீதின் தீரவுகோல் உன்னிடத்தில், நீ பூட்டுவதை ஒருவனும் திறப்பதில்லை, நீ திறப்பதை ஒருவனும் பூட்டுவதில்லை, பூட்டுவதில்லை. நற்கந்தமே நீ நற்கந்தமே, கிறிஸ்துவுக்குள்ளே நற்கந்தமே, உகந்த காணிக்கையாகிடுவாய், சுகந்த நறுமணம் வீசிடுவாய். எல்லாம் வாய்க்கச் செய்யும், எல்லாம் வாய்க்கச் செய்யும் கர்த்தரை நான் துதிப்பேனே, காலத்திலும் நேரத்திலும் துதிப்பேனே. அந்தி சந்தி மதிய வேளையிலுமே தியானம் பண்ணி முறையிடுவேன். எல்லாம் வாய்க்கச் செய்யும் கர்த்தரை நான் துதிப்பேனே. பரலோக அக்கினி இறங்கிடுதே, பரிசுத்தமாய் என்னை மாற்றிடுதே. பரலோக அக்கினி இறங்கிடுதே,
பரிசுத்தமாய் என்னை மாற்றிடுதே. பரலோக எக்காலம் தொனித்திடுமே. பரமனின் வருகையில் சேர்ந்திடுவேன், சேர்ந்திடுவேன். இயேசு ராஜாவின் வருகை சேர்ந்திடுவேன், சேர்ந்திடுவேன். பரலோக எக்காலம் தொனித்திடுமே. விண்ணிலே நானும் பறந்திடுவேன், மறுரூப மகிமையில் சேர்ந்திடுவேன், சேர்ந்திடுவேன். இயேசு ராஜா வருகையில் நிச்சயமாக நாம் சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. காலத்திலும் நேரத்திலும் துதிப்பேனே. எல்லாம் வாய்க்கச் செய்யும், எல்லாம் வாய்க்கச் செய்யும் கர்த்தரை நான் துதிப்பேனே. காலத்திலும் நேரத்தில் துதிப்பேனே. அந்தி சந்தி மதிய வேளையிலுமே என் அப்பாவே உம்மை நான் துதிப்பேனே. ஆம் தேவ பிள்ளைகளே, என் நேரமும் கர்த்தரை நாம் துதிக்கிற பிள்ளைகளாக, எப்பொழுதும் அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் காணிக்கை கொடுப்பதில் ஹல்லேலூயா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். உற்சாகமாய் கொடுக்கும் போது இன்னும் மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய ஊழியங்களுக்காக, ஊழியக்காரங்களுக்காக, சபைக்காக, சபை கட்டிமான பணிகளுக்காகவும் ஹல்லேலூயா ஊழியத்தை தாங்கும்படியாகவும் கொடுக்கும்போது மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு பேசும்போது இந்த காணிக்கை எனக்கு உகந்ததுதான், ஆமேன், இதற்கு மேலாக நான் ஒரு காணிக்கையை எதிர்பார்க்கிறேன் என்றார். அது என்ன காணிக்கை என்றால், தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நாம் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மதிய வேளையிலும் கர்த்தரை நான் துதித்து தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று. சர்வாங்க தகன பலிகளை ஏறெடுக்கும் போது அல்லேலூயா நம் ஆத்தும ஆவி சரீரம் முழுவதுமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தினால், கர்த்தருடைய மகிமையின் ஷெகனாவின் மகிமையினால் நிரப்பப்படும் போது, அவருடைய அக்கினி நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியும் போது அல்லேலூயா நம் ஆத்தும ஆவி சரீரம் ஹல்லேலூயா அந்தி சந்தி மதிய வேளையில எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாகும். அந்த காணிக்கை எதுவென்றால், நீங்களும் நானும் தான் அந்த காணிக்கை, கர்த்தர் எதிர்பார்க்கிற காணிக்கை. ஹல்லேலூயா. உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்க்கிறார், துதி பலிகளை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதலோடு தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரை தேடி அல்லேலூயா அவர் சமூகத்திலே அவரை துதித்து களிப்புடனே அவருடைய வசனங்களை தியானம் செய்யும் போது உகந்த காணிக்கையாக நீங்களும் நானும் கர்த்தருக்கு மாறுவோம். அந்த காணிக்கை சுகந்த நறுமணமாய் கர்த்தரிடத்தில் சேரும். அப்பொழுது நாம் ஜெபிக்கும் போது, அப்பொழுது எல்லா தேவைகளுக்காகவும், எல்லா ஊழியத்தின் காரியங்களுக்காகவும், நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காகவும், நம்மளுடைய பிஸ்னஸ்க்காகவும், நம்மளுடைய படிப்பிற்காகவும், நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் காணப்படுற தடைகள் நீங்குவதற்கென்று ஜெபிக்கும் போது ஊழியத்தின் காரியங்கள் சுபக்ஷமாய் நடக்க வேண்டும், கட்டுமான பணிகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அந்த கலசமாக, தூப கலசமாக கர்த்தருடைய சமூகத்திலே சேர்ந்து அவர் நுகர்வார். அல்லேலூயா. நற்கந்தமாய் நாம் இருக்க வேண்டும், நற்கந்தமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அதுவே உகந்த காணிக்கை என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த காணிக்கையை நாம் செலுத்தும் போது பரலோக எக்காலம் ஒன்று தொனிக்கும். அந்த தொனிப்பிலே யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. எந்த அந்தகார கிரிகைகளுக்கோ, போராட்டத்தின் ஆவிகளுக்கோ, பொல்லாத மனிதர்களுடைய தந்திரங்களுக்கோ அதிகாரம் கிடையாது. ஆமென். ஏனென்றால்
நாம் வணங்குகிற இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய், ஹல்லேலூயா, மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய், யூத ராஜ சிங்கமாய் சிங்காசனத்தில், ஹல்லேலூயா, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக, ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் வீற்றிருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். இது தேவ எக்காலம். இந்த எக்காலம் துணிக்கிற இடங்களிலே கர்த்தருடைய ஜனங்களை கூட்டி ஆயுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார். ஆயுத்தமாவோம், ஆயுத்தமாக்குவோம். அநேக ஆத்துமாக்களுக்காக நாம பரிந்து ஜெபம் பண்ணுவோம். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தருடைய சுவிசேஷ விதையானது விதைப்போம். அல்லேலூயா. காலம் பொல்லாததாய் இருக்கிறபடியினால் இருக்கின்ற காலத்தை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திற்கென்று அறுவடை செய்யும்படியாக ஆதாயப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.